أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்று வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நமது ஜமாத்தினுடைய முகநூல் பக்கத்திலே தொடர்ச்சியாக நாம் பதில்களை பார்த்து வருகிறோம். கடந்த சில மாதங்களாக சில சூழல்களால் இந்த நிகழ்ச்சி தொடர முடியாமல் போயிற்று. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை என்று இந்த நிகழ்ச்சி நமது முகநூல் பக்கத்திலே ஒளிபரப்பு செய்யப்படும். எனவே மார்க்கம் தொடர்பான கேள்வி கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். முதல்ல புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் அப்துல் ரஹ்மான் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பள்ளியில் வைத்து விளையாடலாமா, ஆதாரத்துடன் பதில் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசல்கள் என்பது முழுக்க முழுக்க இறைவனையே வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடம், இறைவனையே அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஒரு இடம். அந்த பள்ளிவாசலில் விளையாடுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறதா என்று பார்த்தால், பள்ளிவாசல்ல விளையாட்டுகளை விளையாடுவதை நம்முடைய மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அதில் சில முக்கியமான தகவல்களையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அபிசீனியா நாட்டை சேர்ந்த சில மக்கள் பள்ளிவாசலில் வைத்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெருநாள் தினத்தில் பள்ளிவாசல்கள் வைத்து விளையாடு கொண்டிருக்கிறார்கள். இப்படி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பார்க்கின்றார்கள். இன்னும் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளையாட்டை பார்க்க வைத்தார்கள் என்கிற செய்தியை ஆதாரபூர்வமான செய்தியாக சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கலாம். அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிற தகவல் என்ன? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லக்கது ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் அலா பாபி ஹுஜ்ரதி. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய வீட்டினுடைய வாசல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்க நான் அவர்களை பார்த்தேன். வல் ஹபஷது யல்அபூன ஃபில் மஸ்ஜித். அபிசீனியா நாட்டை சார்ந்தவர்கள் பள்ளி வாசல்களிலே விளையாண்டு கொண்டிருந்தார்கள். வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்துருனி பி ரிதாஇஹி. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய ஆடையை கொண்டு என்னை மறைத்தவர்களாக நின்றார்கள். அன்லுரு இலா லஇபிஹிம். அவர்கள் விளையாடுவதை நான் அதற்கு பின்னாடி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல அறவே விளையாடக்கூடாது, விளையாட்டு என்பது தடுக்கப்பட்ட ஒன்று என்று இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையில அபிசீனிய வீரர்கள் பள்ளிவாசல்ல விளையாடுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள், அதை தடுத்திருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுக்காததிலிருந்து பள்ளிவாசல்கள்ல நாம சில விளையாட்டுகளை விளையாண்டு கொள்வதே அது மார்க்க அடிப்படையில் தவறல்ல என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், அதற்காக நாம முழுக்க முழுக்க பள்ளிவாசலை எப்படி ஆக்கிடக்கூடாது, முழுக்க முழுக்க நம்முடைய தேவைக்கான ஒரு இடமாக அல்லது விளையாடக்கூடிய ஒரு இடமாக அதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல ஒரு கிராமவாசி ஒருவர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அப்ப அந்த கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம் வருது என்று கோபப்பட்டு அவரை தாக்க முனைகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஸ்ரிமுஹு தஊஹு. யாரும் அவரை நீங்கள் நெருங்காதீர்கள், அவரை சிறுநீர் கழிக்க விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. சஹாபாக்களும் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு இணங்க அப்படியே அந்த இடத்தில் நின்று கொள்கிறார்கள். திரும்ப அவர் சிறுநீர் எல்லாம் கழித்து முடித்த பிறகு அந்த நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு அந்த நபருக்கு பள்ளிவாசலுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறார்கள்.
இன்ன ஹாதிஹில் மசாஜித லா தஸ்லுஹு லி ஷைஇன் மின் ஹாதல் பவுல் வலல் கதர். இந்த பள்ளிவாசல்கள் என்பது நாங்கள் அல்லாஹுவை வணங்குறதுக்காக கட்டி வச்சிருக்கிறோமே, இந்த பள்ளிவாசல்கள் என்பது இது போன்ற அந்த சிறுநீர் கழிப்பதற்காகவோ அல்லது நம்மளுடைய தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அதற்கு இந்த பள்ளிவாசல் அதுக்கு தகுதியாகாது. இன்னமாகிய லி திக்ரில்லாஹி அஸ்ஸவஜல். இந்த பள்ளிவாசல் கெட்டப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும், வஸ்ஸலாத் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், வ கிராஅத்தில் குர்ஆன் இறைவனுடைய வேதத்தை நாங்கள் உட்கார்ந்து படிக்கணும், இதுக்காகத்தான் எங்களுக்கு இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் விவரமறியாத அந்த கிராமவாசிக்கு சொல்லக்கூடிய தகவல்களை சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரபூர்வமான செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது? பொதுவாக நமக்கு பள்ளிவாசல்ல விளையாடுவதற்கு அனுமதியாக இருந்தாலும் நாம எதுக்கு மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்திடக்கூடாது, விளையாட்டு காரியத்திற்காக மட்டும் பள்ளிவாசலை பயன்படுத்தி விடக்கூடாது. பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கமே அங்கு அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூற வேண்டும். அதிகமான தொழுகைகள், அது கடமையான தொழுகைகளாக இருந்தாலும் உபரியான தொழுகைகளாக இருந்தாலும் இது போன்ற தொழுகை நிறைவேற்றக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்கள் அதிகம் அதிகம் பயன்படுத்தப்படணும். அதே மாதிரி இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படணும் என்று அல்லாஹுடைய தூதர் அதனுடைய முழுமையான நோக்கத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். அப்ப இதையும் கவனித்து விட்டு ஒருவர் பள்ளிவாசல்ல விளையாடுகிறார் என்றால் விளையாடுவது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் அந்த விளையாடுவதற்காகத்தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது. விளையாட்டு தான் ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கமாக இருந்து விடக்கூடாது. ஒரு பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கம் இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாகவும் மக்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த தகவலையும் சேர்த்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த ராஷிதா என்ற சகோதரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பள்ளிவாசல் முழுவதும் மக்கள் நிரம்பி ஜமாத்தாக தொழும் பொழுது முதல் வரிசையில் நிற்கும் ஒருவருக்கு உழு முறிந்து விட்டால் மீண்டும் அவர் உழு செய்வதற்கான சட்டம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பள்ளிவாசல்ல ஜமாத் தொழுகை நடக்குது, அந்த ஜமாத் தொழுகையில் ஒரு ஆள் முதல் வரிசையிலேயே நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாரு. அப்படி முதல் வரிசையில தொழக்கூடிய ஒருவருக்கு தொழுகையில இருக்கிற நிலையிலேயே அவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது அல்லது உழு முறிவதற்கான அந்த நிகழ்வு ஏற்பட்டு விடுகிறது. இப்படி உழு முறிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே வரணும், அப்படி வெளியே வருவதற்கென மார்க்கம் ஏதேனும் சில வழிமுறைகளை கற்று தந்திருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க ஹதீசுகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு போதனை, நாம தொழுகைக்கு கண்டிப்பாக உழு அவசியம், உழு செய்யாம நம்ம தொழுக கூடாது, யாரு உழு செய்யாமல் தொழுகை நிறைவேற்றுறாங்களோ அவங்க தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள். அப்ப தொழுகைக்கு கண்டிப்பாக என்ன அவசியம், அது உழு அவசியம். அது கடமையான தொழுகையா இருக்கட்டும், உபரியான தொழுகையா இருக்கட்டும், ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், எதுவெல்லாம் தொழுகை என்று நமக்கு சொல்லப்பட்டு விட்டதோ அந்த தொழுகைகள் அத்துணைக்கும் உழு என்பது அவசியம். அப்ப அப்படி உழு அவசியமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு தொழுகையில இருக்கிற நிலையிலேயே அந்த உழு பிரிந்து விட்டால் அதற்கான சட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா துக்பலு ஸலாத்துன் மன் அஹதஸ, எவருக்கு ஹதஸ் ஏற்பட்டு விட்டதோ அப்படி ஹதஸ் ஏற்பட்டவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹத்தா யதவல்லா, அவர் உழு செய்கிறவர் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதில் அல்லாஹுவின் தூதர் என்ன சொல்லிட்டாங்க? ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய தொழுகையில உழு நீங்கக்கூடிய காரியம் எதுவும் இல்லாம இருக்கணும். ஹதஸ் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவருடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மக்களுக்கு சொல்லும் பொழுது ஹதரமௌத் பகுதியை சேர்ந்த ஒரு நபர் அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. யா அபா ஹுரைரத்த, அபூ ஹுரைராவே, மல் ஹதஸ், அந்த ஹதஸ்னா என்ன? அந்த ஹதஸ் ஒருவருக்கு ஏற்பட்ட அவருடைய தொழுகை ஏத்துக்கப்படாது அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்றீங்களே, அந்த ஹதஸ்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அபூ ஹுரைரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த ஹதஸ் என்பது ஃபுசாஉன் அவ் துராத்துன், ஒருவருக்கு சப்தமான அந்த நிலைகளிலே சப்தம் இல்லாமலோ காற்று பிரிவது.
அப்படி காற்று பிரியக்கூடிய அந்த நிலை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் உழு செய்தால்தான் அதற்கு பிறகு அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏத்துக்குவானே ஒழிய, காற்று பிரிந்து போய்விட்டு அவர் எவ்வளவு தொழுதாலும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குது? ஒருவர் தொழுகையில எந்த நிலையில இருந்தாலும், அவர் தொழுகையை முடிக்கக்கூடிய அத்தஹியாத்து இருப்பிலேயே இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நேரத்துல சலாம் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டாலும், அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு காற்று பிரிந்தாலும் அவருடைய தொழுகை அத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் மீண்டும் முழு செய்து விட்டு அவர் அந்த தொழுகை மீண்டும் என்ன செய்யணும், விட்டு அந்த ரக்காயத்திலேயே சேர்ந்து தொழுகவும் முடியாது. மீண்டும் அந்த தொழுகையை இப்ப ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையில காற்று பிரிகுதுன்னா, அதுல சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே காற்று பிரிந்து விட்டாலும் மீண்டும் அவர் உழு செய்து விட்டு ஃபஜ்ரினுடைய 2 ரக்காயத்துகள் என்ன செய்யணும், அவர் மீண்டும் தொழுக வேண்டும். அப்ப இப்படி காற்று பிரிந்தவர் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஆதாரபூர்வமான நபிமொழி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரை சில ஆட்கள் தொழுவுறாங்க. தொழுகக்கூடிய நபருக்கு திடீர்னு அவருடைய வயிற்றுல ஏதோ சில நிகழ்வுகள் ஏற்படுற மாதிரி தெரியுது, வயிற்றுல ஒரு மாதிரி ஏற்படுற மாதிரி தெரியுது. இப்படி தொழுகையில ஒருவருடைய வயிற்றுல ஒரு விதமான ஒரு தன்மை ஏற்பட்டால் அவர் என்ன செய்யணும், அவர் எப்படி தன்னுடைய வணக்க வழிபாடுகள் அமைச்சுக்கணும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கும் பொழுது ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா யன்ஃபத்தில் அவ் லா யன்சரிஃப், அவர் அந்த தொழுகையிலிருந்து திரும்பி வந்துட வேண்டாம். வயிற்றுல ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்பட்டா அவர் அந்த தொழுகையிலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டாம். எதுவரை? ஹத்தா யஸ்மஅ சௌதன், அவர் காற்று பிரியக்கூடிய சப்தத்தை காதால கேட்டுட்டா அப்ப அவர் திரும்பி வந்துடலாம். அவ் யஜித ரீஹன், அல்லது அந்த காற்று பிரிந்த துர்வாடையை ஒருவர் நுகர்ந்து விட்டால் அப்ப அவர் தொழுகையிலிருந்து பிரிஞ்சு வந்துடலாம். இப்படி காற்று பிரியக்கூடிய சப்தத்தையும் ஒரு ஆள் கேட்கல, துருவாடையையும் ஒருவர் உணரல, ஆனா வயிற்றுல ஏதோ ஒரு விதமான அந்த குறுகுறுன்ற ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னா அவர் தன்னுடைய தொழுகையை விட வேண்டாம், தொழுகையிலிருந்து திரும்பி வர வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் தொழுகையில ஒருவருக்கு காற்று பிரிந்தால் மட்டும்தான், அது தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டும்தான் அவர் தொழுகையில இருந்து பிரிந்து வரணுமே ஒழிய, நமக்கு காற்று பிரிஞ்சிருச்சா இல்லையா அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு வஸ்வாஸ் நமக்கு ஏற்பட்டா நம்ம தொழுகையை விட்டுட்டு வந்துடணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, நமக்கு வழிகாட்டல. அப்ப இந்த செய்திகளில் இருந்து நாம என்ன பார்க்கிறோம்னா, காற்று பிரிந்தால் கண்டிப்பாக உழு செய்து விட்டு தொழுக வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப அந்த தொழுகையில இருந்து வர்றப்ப எந்த மாதிரி வெளியே வரணும்? இப்ப முதல் சஃப்ல நிக்கிறோம்னு வைங்க, முதல் சஃப்ல நிக்கும் பொழுது அவர் அப்படி சைடு கூடி வெளியே வர்றதா, அல்லது அவர் நிக்கிற இடத்திலேயே பின்னாடி பேக் சைடு ஓடி வெளியே வர்றதா, அவர் எப்படி வர்றது, சஃப்களை எந்த மாதிரி கடந்து வர்றது? ஏன்னா அவருக்கு வலது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, இடது பக்கத்திலேயே ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி இருக்கும் பொழுது கேள்வியினுடைய சாராம்சமே அதுதான். ஒருவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகையில இடையில கிராஸ் பண்ண முடியாத, குறுக்க போக முடியாத, இப்ப ஒருவருக்கு காற்று பிரிந்து விட்டால் அவர் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அல்லாஹ்வின் தூதர் உழு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியவர்கள் அப்படி வெளியே வரும் பொழுது தன்னுடைய வலது பக்கம் வழியாக வெளியே வர வேண்டும் அப்படி ரசூலுல்லாஹி சொல்லல, அல்லது இடதுபுறம் வழியாக அவர் வெளியே போகணும், அல்லது அப்படியே அவர் இருக்கக்கூடிய வரிசையிலேயே நேரடியாக பின்னாடி வரணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே உழு செய்யற இடத்துக்கு வாங்க என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே ஒழிய அப்படி வரக்கூடிய முறைகள் நமக்கு என்ன செய்யப்படல, சொல்லப்படவில்லை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன விளங்க முடியுது? இப்ப சில பள்ளி வாசல்கள் சைடுல இருக்குதுன்னு வைங்க, நம்ம சைடு வழியாகவே போய்கொள்வது தப்பு இல்லை. அல்லது சில பள்ளி வாசல் பின்னாடி தான் இருக்கும், நம்ம முன்னாடி தொழுகிறோம் ஆனா வெளியே போகக்கூடிய வாசல் பின்னாடி தான் இருக்குதுன்னா நீங்க அப்ப அந்த சஃப்புகளை கடந்து தான் வர முடியும். சஃப்புகளை கடக்காமலே என்ன செய்ய முடியாது, நாம பின்னாடி வர முடியாது. அப்ப இதுல சஃப்புகளை கடக்குகிற பொழுது நாம இறைவனிடத்துல குற்றவாளியாகவும் ஆக மாட்டோம். எப்ப குற்றவாளியாக மாறுவோம்? நாம ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, வேண்டுமென்றே நம்ம அந்த தொழுகையை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் நாம குற்றவாளியாக ஆகுவோமே ஒழிய இங்கே பின்னால் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சொல்லல, வலது பக்கம் வரணும் இடது பக்கம் வரணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலேயும்
வெளியே வரக்கூடிய வாசல்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு நாம அந்த சஃப்புகளில் இருந்து கடந்து அப்படியே வெளியே வந்து கொள்ள வேண்டியதான். நமக்கு உழு முறிந்து விட்டால் வெளியே வந்து உழு செஞ்சுட்டு தொழுகுங்க என்ற கட்டளை தான் இருக்குதே ஒழிய அது எப்படி வர வேண்டும் என்கிற ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்படாததுனால ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நாம் அப்படி கடந்து வெளியே வருகிறோம் என்று சொன்னால் இதை நம்ம சஃபை வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஆகாது. இது ஒண்ணு. இன்னும் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இப்ப ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாருன்னு வைங்க, தொழுகக்கூடிய நேரத்தில் விஷ ஜந்துகள் ஏதேனும் உள்ள வருதுன்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? அந்த விஷ ஜந்துகளை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது. இப்ப நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், பாம்பு ஒண்ணு வந்து உள்ள பள்ளிவாசல்ல வருது, மக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு வைங்க. அப்ப நம்முடைய மார்க் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த பாம்பை அடித்து விட்டு அடுத்து தொழுகையை கண்டினியூ பண்ண சொல்லுது. இப்ப பள்ளிவாசல்ல எல்லா இடத்துலயும் முன்னாடிதான் கம்பு இருக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த பாம்பை அடிப்பதற்குரிய பொருள் எங்க இருக்குதோ அதைத்தான் தேடி போய் ஒருவர் செய்ய முடியும். அப்ப அதை தேடி ஒருவர் போய் செய்கிற பொழுது அவர் வந்து வேண்டுமென்ற என்ன செய்யல, அடுத்த சஃப்புகளை கிராஸ் பண்ணி போகல. அப்ப இது போன்ற சில சூழல்களினால் ஒருவர் ஒரு சஃப்புகளை கிராஸ் செய்து போகிறார் என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்ய முடியாது, குற்றமாக கருத முடியாது. அப்ப நாம தொழுகையில இருக்கும் பொழுது முதல் சஃப்ல இருந்து உழு முறிந்து விட்டால் நாம அந்த சஃப்புகள் வெளியேறுவதற்கான பள்ளிவாசலுடைய பாதை எப்படி இருக்குது அதை நீங்க பாருங்க. அப்படி பள்ளிவாசல் வெளியே போகக்கூடிய பாதை யாரையுமே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குதா, நாம் அப்படியே கடந்து போயிடலாம். அல்லது அடுத்தவங்க தொழுகக்கூடிய நபர்களை கிராஸ் பண்ணி வந்தா தான் நாம போக முடியும்னா அப்ப அந்த இதுல போய்கொள்வது தப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா தொழுகையில இருக்கிற மக்களும் புரிந்து கொள்வார்கள். ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த தொழுகையை முறிச்சிட்டு பின்னாடி வர்றாருன்னு வைங்க, அப்ப மத்த மக்களும் புரிஞ்சுக்குவாங்க இவர் வேணுக்கும்னே கிராஸ் பண்ணல, இவர் தொழுகையில வந்து காற்று ஏதோ பிரிஞ்சிருச்சு போல, தொழுகையில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு போல, அதனால தான் அவர் வெளியே போகிறார் என்று அதை மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அப்ப அதுல இந்த முறைப்படி தான் வெளியேற வேண்டும் என்று நமக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லை. ஒவ்வொரு இடங்களிலேயும் அங்கு இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப நாம் அந்த சஃப்புகளில் இருந்து வெளியேறிக் கொள்வது அது மார்க் அடிப்படையில் குற்றம் இல்லை. ஆனால் கண்டிப்பா உழு செய்யாம தொழுது விட முடியாது. உழு செய்து விட்டு தான் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய கட்டளையும் கூட. அடுத்ததாக இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுதால் அதிக நன்மை இருக்கிறது, சில நேரங்களில் பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுவதற்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் தனியாக தொழுதால் எண்ணங்களுக்கு ஏற்ப நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு பள்ளிவாசல்ல தொழுதா நமக்கு அதிகமான நன்மை இருக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, சலாத்துல் ஜமீஇ தஸீது அலா சலாத்திஹி ஃபி பைத்திஹி வ சலாத்திஹி ஃபி சூகிஹி 25 தரஜா. ஒருவர் வந்து கூட்டாக தொழுகிறார், தன்னுடைய வீட்டில் ஒருவர் தொழுவதை விட, அதே மாதிரி தன்னுடைய கடை வீதியில ஒருவர் தொழுகிறார அதை விட கூட்டாக தொழுவது என்பது அவருக்கு வந்து 25 மடங்கு கூடுதலான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு அந்த கூட்டாக தொழுகிறதுனா எங்க கூட்டா தொழுகிறது திரும்ப அதை விளக்கக்கூடிய விதமா அந்த நபிமொழியிலே அடுத்து தொடர்ச்சியா சொல்றாங்க. உங்கள ஒருவர் வீட்டிலேயே உழு செய்து அந்த உழுவை சிறப்பான முறையில் செய்து அத்தல் மஸ்ஜித திரும்ப அவர் பள்ளி வாசலுக்கு வந்து லா யுரீது இல்ல ஸலாத தொழுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர் பள்ளி வாசலுக்கு வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மை தர்றான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க. அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தியில தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் 25 மடங்கு நன்மை, அதுவும் வீட்டுல உழு செஞ்சுட்டு பள்ளிவாசல்ல போய் தொழுது விட்டால். அப்ப பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய அந்த தொழுகையை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க. நார்மலா தொழுகக்கூடிய தொழுகையை விட பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுகும் பொழுது அவருக்கு 25 மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப இதுல சகோதரர் என்ன கேட்கிறாங்கன்னா, சரி இப்ப நான் வந்து ஜமாத்தாக தொழுகணும்னு பள்ளிவாசலுக்கு போறேன், பள்ளிவாசல் ஆட்கள் இருந்துச்சுன்னா ஜமாத்தா தொழுதுடுவேன். ஒருவேளை பள்ளிவாசல் ஆட்கள் இல்லைன்னா சில நேரங்கள்ல ஆட்கள் வரந்தடி காத்திருந்து தொழுகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆட்கள் வராத நேரத்துல இப்ப ஒருவர் தனியாக தொழுதால் அந்த தனியாக தொழுகக்கூடியவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல வந்து நாம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்னு என்ன, இப்ப நாம எப்போதுமே லேட்டா பள்ளிவாசலுக்கு போற பழக்கம் இருக்குதுன்னு வைங்க. பள்ளிவாசல்ல ஜமாத் தொழுகைக்குன்னு ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப ஃபஜ்ர் தொழுகைனா ஃபஜ்ர் தொழுகை 5:20 போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 5:20 அந்த டயத்துல ஒருவர் போறாருன்னு சொன்னா அப்ப அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நாம அந்த தொழுகையில போய் கலந்துக்கலாம். இப்ப ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் தாமதமா போய்கிட்டு
கடைசி நேரத்தில் அங்க போய் நிக்கிற மாதிரி நின்றுகிட்டு எனக்கு கூடுதலா தொழுவதற்கு ஆள் இல்லையே, இப்படி ஒருவர் செய்வாரேயானால் இவர் தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது இல்ல, ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ரொம்ப சிறந்தது எது என்று கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகையை அதனுடைய அவ்வளி வக்திகா, அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறப்புங்கிறாங்க. அப்ப இப்ப நாமளா அந்த தொழுகையினுடைய நேரத்தை தாமதப்படுத்தி விட்டு, ஜமாத்தா ஒரு டயத்துல நடந்துகிட்டு இருக்குது, நாமளா அந்த தொழுகை நேரத்தை தாமதப்படுத்தி போனோம்னா அப்ப நம்ம ஆரம்ப நேரத்துல தொழாம கொஞ்சம் பின்னாடி தொழுக நேரங்கள் கடந்து கடந்து தொழுக, அது நமக்கு நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில பள்ளி வாசல்கள் இருக்கும், சில கிராமங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளி வாசல்கள், நம்ம தொழுகைக்கு ஆரம்ப டயத்திலேயே போயிருப்போம், ஆனா அங்க தொழுகைக்கு ஆளே வராம இருப்பாங்க. ஜமாத் தொழுகைக்காக நம்ம காத்திருப்போம், 5:15 இருக்க இடத்துல 5:10, 5:20, 5:30 வரை நம்ம காத்திருப்போம். அதுக்கு அவ்வளவு நேரம் ஆள் வரலன்னு வைங்க, நம்ம அப்ப தனியாக தொழுகிறோம் என்று சொன்னால் நாம ஆரம்பத்திலேயே நன்மை எதிர்பார்த்து வந்து விட்டோம். தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்காக வந்து விட்டோம். அடுத்தவங்க நமக்காக என்ன செய்யல, அவங்க வரல, மற்றவர்கள் தாமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது அல்லாஹ் தஆலா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடியவன். ஜமாத்தா தொழுதால் 25 மடங்கு சிறப்புன்னு சொன்னாங்கல்ல, இன்னொரு நபிமொழியில 27 மடங்கு சிறப்புன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுதால் அந்த 25 மடங்கு 27 மடங்கு சிறப்புங்கிறது அது ஒண்ணு இருக்கிறது. இப்ப நாம தொழுகையினுடைய ஆரம்ப டயத்திலேயே தொழுவதற்காக வந்துட்டோம், ஆனா அடுத்தவங்க யாரும் வராமல் அடுத்தவங்க தாமதிக்கிறாங்கன்னு வைங்க, அல்லது அடுத்தவங்க வரவே இல்லைன்னு வைங்க, அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாம அங்க பள்ளியில நிக்கிறோம், பள்ளியில தொழுகைக்காக காத்திருக்கிறோம்னா அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான். இதை நான் ஆரம்பத்தில் மேற்கோள் காட்டிய அந்த புகாரியுடைய ஹதீஸிலேயே நீங்க பார்க்கலாம். பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வருகிற பொழுது அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை உயர்த்துகிறான். இன்னும் அவர்கிட்ட இருந்து அவருடைய தவறுகளை ஹத்தா எதுகுலல் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசல்ல என்றாகிற வர அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தந்து அவருடைய பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், வஇதா தஹலல் மஸ்ஜித, அந்த நபர் பள்ளிவாசலிலே நுழைந்து விட்டால் கானஃபி சலாத்தின் மா கான தஹ்பிசுஹு, அவர் அந்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுதவராகவே இறைவனிடத்தில் கருதப்படுகிறார். இப்ப நாம சீக்கிரம் வந்துட்டோம், அடுத்தவங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது, அடுத்தவங்க தான் ரொம்ப தாமதமா வர்றாங்க, சரி அடுத்தவங்க வரட்டுமே என்பதற்காக நாம என்ன செய்யறோம், நம்ம அந்த ஜமாத் தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒருவேளை அடுத்தவங்க வராவிட்டாலும் நாம் அந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா இல்லையா? அப்படி நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அவர்கள் தொழுதவராகவே கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னா, நாம தாமதமாக போய் அடுத்தவங்க ஜமாத்து வரட்டுமேன்னு என்று இப்படி காத்திருக்கிறோம்னா அப்ப அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறைந்து விடும். நாம ஆரம்பத்திலேயே போய் மற்றவர்கள் அந்த ஜமாத்துல கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா அப்ப அதுல நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா கூலியை அதிகமாக கொடுக்கக்கூடியவன். இது ஒரு செய்தி. அதே மாதிரி சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழி. இப்ப அதுல தனிச்சு தொழுகிறதை விட கொஞ்ச நேரம் நம்ம காத்திருந்தோம்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம காத்திருந்தோம்னா நம்மோடு இன்னொருவர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்ச நேரம் காத்திருந்து தொழுவது அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையும் கிடைக்கும். ஏன்னா அந்த சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வர்றாங்க. அப்ப பள்ளிவாசல்ல ஜமாத் தொழுகைகள் எல்லாம் முடிந்து விடுகிறது. ஜமாத் தொழுகை முடிந்த பிறகு ஒரு ஆள் வந்த உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐயுக்கும் யத்தஜிரு அலா ஹாதா, இப்படி ஒரு ஆள் தொழுகை முடிஞ்ச பிறகுதான் வந்திருக்கிறாங்க, தாமதமா வந்திருக்கிறாங்க, இப்ப அவங்க மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாங்க, உங்களில் யார் இந்த நபருக்கு நன்மை அளிக்கக்கூடியவராக இருப்பார், அவரோடு ஒரு ஆள் சேர்ந்து தொழுவுறீங்கன்னா அப்ப அந்த கூட்டாக தொழுதால் இவருக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்குமே, இப்படி இவருக்கு நன்மை கிடைப்பதற்கு உங்கள யாராவது வர்றீங்களா, முன் வர்றீங்களா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிற பொழுது ஃபகாம ரஜுலுன், அப்போது ஒரு நபி தோழர் அவங்க எழுகிறாங்க,
ஃபஸல்லா மஅஹு, அந்த நபரோடு, அந்த லாஸ்டாக வந்த அந்த நபரோடு சேர்ந்து தொழுதாங்க என்கிற ஒரு செய்தியை சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, நாம தொழுகைக்காக ஆரம்பத்திலே போய் அடுத்தவங்களுக்காக காத்திருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறவன். அப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருக்கிறதுனால இன்னொருவர் அந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்வார் என்று சொன்னால், அப்படி 2 பேர் சேர்ந்து தொழுது விட்டால் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை யாருமே வராத ஒரு சூழல் வந்தாலும் அப்போது நாம தனிச்சு தொழுதால் அல்லாஹு தஆலா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடியவன் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக பல்லாவரத்தை சேர்ந்த சலீம் ஷெரீப் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மறுமையில் அடியான் தன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தான், அவனுடைய கல்வியை கொண்டு என்ன செய்தான், செல்வத்தை எப்படி சம்பாதித்தான், எவ்வழியில் செலவு செய்தான், அவனுடைய உடலை எவ்வழியில் பயன்படுத்தினான் ஆகிய கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்காமல் அவனுடைய பாதங்கள் நகராது. திருமிதி 2417வது செய்தி. இந்த செய்தியின் தரம் குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்கிறாங்க. சகோதரர் குறிப்பிட்டதை போல திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக, லா தசூலு கதமா அபதின் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் நகராமல் ஒரே இடத்தில் இருக்கும். ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹ், அவனுடைய வயதை பற்றி கேள்வி கேட்டு, ஃபீமா அஃப்னாஹ், அவன் அந்த வயதை எப்படி செலவழித்தான், தன்னுடைய காலத்தை எப்படி செலவழித்தான் என்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரை, வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல், ஒருவனுக்கு இறைவன் ஒரு கல்வியை கொடுத்து அந்த கல்வியை வச்சு என்ன பயன்படுத்தினா, எப்படி பயன்படுத்தினா என்ற கேள்விக்கு அவன் பதில் சொல்லும் வரை, வ அன் மாலிஹி மின் ஐனக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, ஒருவனுடைய பொருளாதாரத்தை அதை அவன் எப்படி சம்பாதித்தான், அதை அவன் எப்படி செலவழித்தான் என்ற அந்த கேள்வி அவன் கேட்கப்படும் வரை, வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹ், இன்னும் அவனுடைய உடலை, அந்த உடலை அவன் எப்படி பயன்படுத்தினா என்ற இந்த கேள்விகளுக்கு ஒருவன் பதில் சொல்லாதவரை கியாம நாள்ல அவனுடைய 2 பாதங்கள் நகராது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக வரக்கூடிய அத்துணை செய்திகளும் அது பலகீனமான ஒரு செய்தியாக, ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கருத்துப்பட வரக்கூடிய செய்தி அபு பர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறதாக வருது. அதே மாதிரி முஆது பின் ஜபல் என்கிற நபித்தோழர் மூலமாக இந்த செய்தி வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்கிற நபித்தோழர் அறிவிப்பதாக இப்படி செய்தி வருகிறது. இதுல ஆரம்பத்தில் சொன்ன அபு பர்சா என்கிற அந்த சஹாபி மூலம் அறிவிக்கக்கூடிய செய்தி சுனனு திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்படுது. அந்த செய்தியில சயீத் இப்னு அப்துல்லா இப்னு ஜுரைஜ் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் கிடையாது. பொதுவா நம்ம ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கனாலேயே இது ஹதீஸ்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட வந்து எதையுமே நேரடியா சொல்லல. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த செய்தியை சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அப்படியே சொல்லுவாங்க. இப்படியே அந்த செய்தி அடுத்தவங்களுக்கு சொல்லப்பட்டு கடைசியாக அந்த செய்தியை பதிவு செய்த இமாம், இப்ப உதாரணத்திற்கு இந்த ஹதீஸ் திருமிதியில பதிவு செய்யப்படுதுன்னா, இமாம் திருமிதி அந்த ஹதீஸை பதிவு செய்கிற பொழுது எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார் என்று அப்படியே ஒரு சங்கிலி தொடராக போய் கடைசியில இந்த சஹாபி சொன்னாங்க, இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்டாங்க. இப்படித்தான் பொதுவாக எல்லா செய்தியும் வரும். அதுல ஒரு செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை, சஹாபாக்கள் யார்கிட்ட சொன்னதாக வருதோ அவங்கள இருந்து அந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம்கள் வர இடையில வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாரு, அவங்க நம்பகமான ஆட்களா, அவங்க சொன்னா அவங்களுடைய தகவல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உகந்த செய்தி தானா என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்தி தான் நாம ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுல இந்த திருமிதியில வரக்கூடிய இந்த செய்தியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயீத் இப்னு அப்துல்லா இப்னு ஜுரைஜ் என்கிற ஒரு நபர் இடம்பெறுகிறார். இவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் கிடையாது. எனவே இந்த செய்தி பலகீனமான செய்தி என்கிற ஒரு நிலையை அடைகிறது. அதே மாதிரி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுவதாக 2 அறிவிப்பாளர்கள் அந்த செய்திகள் வருது. சுனனு தாரமி என்கிற ஹதீஸ் நூல்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுனனுல் பைஹகியில் குப்ரா என்கிற அந்த ஹதீஸ் நூல்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
முஆது பின் ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்டதாக வரக்கூடிய அந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சில அறிவிப்புகள்ல லைஸ் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவர் பலகீனமான ஒரு ஆளாக இருக்கிறார். சரி, அதை விட்டு வேற யாரும் அறிவிக்கக்கூடிய செய்தி வருதா என்று எடுத்து பார்த்தால் அதுல சாமித் பின் முஆது, அப்துல் மஜீத் இப்னு அப்துல் அசீஸ் என்கிற சில அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் கிடையாது. இவங்க அறிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இப்படி பலகீனமான ஆட்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாகத்தான் முஆது பின் ஜபல் அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த செய்தியும் இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க அல்லாஹ்வின் தூதர் சொல்ல கேட்டதாக ஒரு செய்தி முஸ்னதுல் பஸார் என்கிற அந்த நூல்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஹுசைன் இப்னு கைஸ் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் அல்ல. அப்ப ஆக மொத்தம் அந்த மறுமை நாள்ல இப்படி ஒரு 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை ஒருவருடைய கால்கள் நகராது என்று வரக்கூடிய செய்தி முஆது பின் ஜபல் அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் பலவீனமான செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க வழியாக சில செய்தி அறிவிக்கப்பட்டாலும் அதுவும் பலவீனமான செய்தி. அபு பர்ஸா என்கிற நபித்தோழர் மூலமாக அறிவிக்கப்பட்டாலும் அதுவும் பலவீனமான செய்தி. ஆக மொத்தம் ஆதாரபூர்வமான செய்தியாக எந்த ஒரு செய்தியும் இந்த கருத்துப்பட இல்லாததுனால சகோதரர் குறிப்பிட்ட அந்த நபி மொழி முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமற்ற செய்தி என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக கோட்டகுப்பத்தை சேர்ந்த அப்துல் முத்தலிப் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அன்பளிப்பை கேட்டு பெறலாமா? இதை பற்றி மார்க்கம் சொல்லும் வழிமுறை என்ன? தொடர்ச்சியாக மக்களிடம் அன்பளிப்பை கேட்டு பெறுபவரை குறித்து இஸ்லாம் என்ன அறிவுரை சொல்லுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒருவர் இன்னொருவருக்கு ஏதேனும் சில பொருட்களை, அது மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தால் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிற பொருட்களை தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம், ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் வாழக்கூடிய காலத்துல பல பொருட்களை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறாங்க. மற்றவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான பொருட்களை அன்பளிப்பாக வழங்கும் பொழுது அதை அன்பளிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றும் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ஒருவர் அடுத்தவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதோ ஒருவர் பிறரிடம் அன்பளிப்பை பெற்றுக்கொள்வதோ அது மார்க்கம் அனுமதிச்ச ஒண்ணு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதே அன்பளிப்பை அடுத்தவர்கிட்ட கேட்டு பெறலாமா? அல்லது வாய் விட்டு கேட்காட்டாலும் நம்ம இப்படி போய் நின்னோம்னா நமக்கு அன்பளிப்பு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பளிப்பை பெறக்கூடிய நோக்கத்துல நாம நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளலாமா? இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணா என்று கேட்டால் இது மார்க்கத்துல அறவே அனுமதிக்கப்படாத ஒண்ணு. அடுத்தவங்களா நம்மள்ட்ட வந்து அன்பளிப்பு கொடுக்கறாங்கன்னு வைங்க, அதை நம்ம வாங்கி கொள்வது பிரச்சனையே இல்லை. எப்ப நாம ஒரு ஆள்கிட்ட வந்து அன்பளிப்பை கேட்கிற ஒரு நிலையில் வருகிறதோ அப்படி கேட்கக்கூடிய நிலை வருவதையே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறவே அனுமதிக்கிறது இல்லை. எந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது அல் யதுல் உல்யா, உயர்ந்த கை, அதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கை தான் பிறரிடத்தில் வாங்கக்கூடியதை விட பிறருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்னதை போல பிறர்கிட்ட உதவியை எதிர்பார்த்தே எல்லா நேரத்திலும் இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, ஒரு வலியுறுத்திய ஒரு காரியமாக குறிப்பிடல. இப்ப நம்ம அங்க போய் நின்னோம்னா நமக்கு ஏதாவது கண்டிப்பா கையில தருவாங்க, பணமா தருவாங்க அல்லது பொருளா தருவாங்க என்கிற ஒரு ஆசையில எதிர்பார்ப்புல நாம ஒரு இடத்தில் போய் நிற்பதை, நம்ம அங்க போய் நிக்கிறதுனால நமக்கு சில ஆதாயம் கிடைக்கும் என்று இது போன்ற ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, நமக்கு அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் எதை சிறந்ததை சொல்றாங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற இடத்துல தான் இருக்கணுமே ஒழிய அடுத்தவங்களிடமிருந்து பெறக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்க இருக்காதீங்க அப்படின்னு இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொதுவாக சொல்லக்கூடியது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நேரங்கள்ல சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப கையில காசே இல்லைன்னா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இப்ப என்னிடத்துல கையில காசே இல்லைன்னா நான் உடனே அடுத்தவங்கள்ட்ட போய் ஏதாவது நான் கேட்டு வாங்கிட முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலையாவது செய்ய முடியுமா, அதன் மூலம் ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தையாவது சம்பாதிக்க முடியுமா, அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த சின்ன வேலையாவது செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயத்தான் நம்ம பயன்படுத்தணுமே ஒழிய அடுத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்கக்கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பல நேரங்களில் வலியுறுத்துகிறார்கள். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு முறை அழைச்சு
அவங்களுக்கு சில பொருட்களை கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உமர் அவங்க எதையுமே கேட்கல. அல்லாஹ்வின் தூதரா என்ன செய்யறாங்க, தன்னுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைத்து யுஅதீனி அல் அத்தா, உமர் அவங்க குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எனக்கு சில விஷயத்தை கொடுத்தார்கள். அப்ப சில பொருட்களை கொடுக்கிற பொழுது நான் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட சொன்னேன், அஅதிஹி அஃகர இலைஹி மின்னி, அல்லாஹ்வின் தூதரே என்னை விட யார் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க அதை கொடுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தன்னுடைய நண்பருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது உமர் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு நீங்க இதை தராதீங்க, என்னைய விட நிறைய ஏழைகள் இருக்கிறாங்களே, நீங்க அவங்களுக்கு இதை கொடுங்களேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இப்படி சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல தான் அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, ஹுதுஹு, உமரே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வமா ஜாஅக மின் ஹாதல் மால், இந்த செல்வத்திலிருந்து எது உங்களிடத்திலே வருகிறதோ உங்களிடத்தில் வருகிற ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்து முக்கியமாக சொல்லுகிறார்கள், வ அன்த கைரு முஷ்ரிஃபின் வலா சாயிலின், நீங்க அந்த செல்வத்தை கேட்டு பெறாமலும் அல்லது அந்த செல்வம் தனக்கு கிடைச்சிடணும் என்று அதை நோக்கி நீங்கள் முயற்சிக்காமலும், ஒரு செல்வம் நமக்கு நம்ம இங்க போய் இன்னும் நமக்கு கிடைச்சிரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லது வாய் விட்டு எனக்கு தாங்கல என்கிற ஒரு நிலையும் இல்லாம எது உங்களிடத்திலே வருகிறதோ ஃபஹுதுஹு, நீங்க அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா லா, அப்படி இல்லாம நீங்களா கேட்டு வாய் விட்டு கேட்டு பெறுற மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அல்லது வாய் விட்டு கேட்காட்டலும் நம்ம அங்க போய் நின்னாலேயே நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நமக்கு கொடுக்கிற மாதிரி ஒண்ணு வந்தது என்று சொன்னால் ஃபலா துத்பிஹு நஃப்ஸக், நீங்க அந்த விஷயத்துல உங்களுடைய உள்ளத்தை கொண்டு போவாதீங்க, நீங்க அப்படி நீங்க போகணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்களா கேட்டு பெறக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதை தயவு செய்து செய்யாதீங்க. உங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்தை உங்களுக்கு தூண்டிட வேண்டாம். எது நீங்க கேட்காம எது அதை நீங்க அடைவதற்கு எந்த முயற்சி எடுக்காம அடுத்தவங்களா உங்கள்கிட்ட வந்து கொடுக்கறாங்களோ அப்படி கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வது ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நண்பர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில அன்பளிப்பு குறித்து நாம பெறக்கூடிய முக்கியமான பாடம்னா கேட்டு பெறுவது ஃபர்ஸ்ட் அன்பளிப்பே வராது. இப்ப எனக்கு ஒரு பொருள் வருது, எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்கிறேன், கேட்டுட்டு அந்த பொருளை எனக்கு கையில கிடைச்ச உடனே இது எனக்கு அன்பளிப்புன்னு சொன்னா அது எப்படி அன்பளிப்பா வரும்? அது எனக்கு தேவையான ஒன்றை நான் கேட்டு பெற்றிருக்கிறேன், அது சொந்தக்காரங்களா இருந்தா ஒரு உரிமையோடு பெற்றிருக்கிறேன் என்றுதான் அதை சொல்ல முடியுமே ஒழிய அது அன்பளிப்பாக வராது. அப்ப அன்பளிப்புனாலேயே நம்ம கேட்காம இருக்கிறது, இன்னும் நம்ம வாய் விட்டு கேட்காட்டலும் நம்முடைய செயல்களின் மூலம் நமக்கு தந்துருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அடுத்தவர்களா முன் வந்து நமக்கு தரக்கூடியதுதான் அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை நாம பெற்றுக்கொள்வது அது மார்க்கம் நமக்கு எந்த ஒரு தடையும் சொல்லல. நாமளா கேட்டு பெறக்கூடிய அல்லது நாம வாய் விட்டு கேட்காமல் நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் அது நமக்கு கிடைச்சிருன்ற ஒரு எண்ணத்துல இது போன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை அதுல நீங்க உங்களுடைய உள்ளத்தை பின்தொடர செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டதனால இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒருவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். கேட்டு பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அன்பளிப்புகளை நாம கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு அறிவுறுத்தப்பட்ட செய்தி என்பதை அந்த முஸ்லிமில் உள்ள அந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்கிறான், வேதக்கார பெண்கள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் என்ற திருமறை வசனம் இறங்கிய பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இத்தகைய திருமணங்கள் நடந்தனவா அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சூரா மாயிதாவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல் யௌம உஹில்ல லகுமுத் தய்யிபாத், நல்ல உணவுகள் உங்களுக்கு இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வ துஆமுல்லதீன ஊதுல் கிதாப், அதே போல வேதவாசிகளுடைய உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுகிறது. துஆமுக்கும் ஹில்லுலகும், உங்களுடைய உணவு அவர்களுக்கும் அவர்களுடைய உணவு உங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான், வல் முஹ்சனாத்து மினல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட பெண்களில் ஒழுக்கமுள்ள பெண்களும், வல் முஹ்சனாத்து மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒழுக்கமுள்ள பெண்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இதா ஆத்தை துமு உன்ன உஜூரகுன், அவர்களுக்குரிய மனக்குடையை நீங்க மனமுவந்து கொடுத்து என்ன செய்து கொள்ளலாம், அவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சூரா மாயிதாவில் இறைவன் குறிப்பிடுகிறான். அதாவது வேதவாசிகள் அவர்களுடைய உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது,
முஸ்லிம்கள்ல எப்படி கற்பொழுக்கமுள்ள பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதுபோல உங்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்கள்ல இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் நீங்கள் அதுல உள்ள ஒழுக்கமுள்ள பெண்களை திருமணம் முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா அதை அனுமதி என்று குறிப்பிட்டு விட்டான். இப்படி அனுமதிக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல ஏதேனும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதா? அல்லாஹுவின் தூதருடைய காலத்துல சஹாபாக்கள் எது வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் இப்படி கல்யாணம் முடிச்சாங்களா என்று நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எவைகளிலேயுமே இப்படி இந்த நபி தோழர் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க என்கிற வரலாற்று குறிப்புகள் எதுவும் நமக்கு ஹதீஸ்களில் சொல்லப்படவில்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் ஒன்றை அனுமதி அளித்த பிறகு நாம அந்த அனுமதியின் அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல நடந்த செய்தி எதுவும் நமக்கு தெரியாவிட்டாலும், நமக்கு வரலாற்றுகளிலே நபிமொழிகளிலே சொல்லப்படாவிட்டாலும், இறைவன் நமக்கு அனுமதி அளித்து விட்டாலேயே அது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. இது ஒரு கருத்து. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இது அன்றைய காலத்தில் உள்ளவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல அன்றைக்கு முன்னாடி இருந்த வேதவாசிகள், அந்த தௌராத் வேதத்தை வழங்க பெற்றவர்கள், இஞ்சில் வேதத்தை வழங்கப்பட்டவர்கள், அவர்களைத்தான் இந்த வசனம் குறிக்குமே ஒழிய இன்றைக்கு தௌராத் வேதத்தை வழங்கப்பட்ட நபர்களாக யூதர்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க தங்களை இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டவர்களாக சொல்றாங்க. ஆனா இந்த தௌராத் வேதம் இஞ்சில் வேதம் என்பது இன்றைக்கு வழங்கப்பட்ட விஷயத்தை பத்தி பேசப்படல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல அவங்களுக்கு முன்னாடி உள்ள நபர்களுக்கு அவங்க அந்த வேதத்தை கையில் சில நபர்கள் வைத்திருந்தாங்க. அதுல கூட எத்தனையோ சில இடைச்செருகல்களை எல்லாம் அவங்க சேர்த்தும் வைத்திருந்தாங்க. அன்றைய கால மக்களைத்தான் இந்த வசனம் குறிக்குமே ஒழிய இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களையோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையோ அதில் இருக்கக்கூடிய பெண்களை இஸ்லாமியர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று என்ன செய்யவில்லை, நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அதை கூடுதலாக தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக மேலக்காவேரியை சேர்ந்த முஹம்மது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. குர்ஆனில் கூறப்பட்ட அல் யஸா அவர்களும் புகாரியில் 3401 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர் யூசா இப்னு நூன் இருவரும் ஒருவரா அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சூரா அன்ஆம்ல நபிமார்களுடைய பட்டியலை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னாடி உள்ள நபிமார்கள்ல வ இஸ்மாஈல வல் யஸா வ யூனுஸ வ லூதா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு யஸா என்கிற ஒரு இறை தூதரையும் இறைவன் குறிப்பிடுகிறான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு வ குல்லன் ஃபضلنا அலல் ஆலமீன், இவர்கள் ஒவ்வொருவரையும் அகிலத்தாரை விட நம்ம சிறப்பிச்சோம் அப்படிங்கிறான். அப்ப இதுல அல் யஸா என்கிற ஒரு நபி நமக்கு அனுப்பப்பட்டதாக பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட நபிகளில் அல் யஸா என்கிற ஒரு இறை தூதரும் ஒருவர். ஆனா அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தவங்க என்கிற மற்ற வரலாற்று தகவல்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. அவருடைய பெயர்களை மட்டும் இறைவன் குறிப்பிட்டு விட்டு அல் யஸா இவங்களும் நபிமார்களில் ஒருவர் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் ஸஹீஹுல் புகாரியில கூட சகோதரர் குறிப்பிட்ட அதே இலக்கத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஒரு முறை மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது அப்போது ஒருவர் கேட்பாரு, மக்கள்லேயே ரொம்ப சிறந்தவங்க யாரு, நிறைய விஷயத்தை அறிஞ்சவங்க யாரு என்று கேட்கும் பொழுது அப்ப மூசா நபி சொல்லுவாங்க, நான் தான் நிறைய அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துவான், உங்களை விட அறிந்த ஒரு நபர் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனிடத்துல கேட்கும் பொழுது அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான், 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஒரு நபரை பார்ப்பீங்க, அவர் உங்களை விட ரொம்ப சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன பண்றாங்க, கூடையில ஒரு மீனை எடுத்துக்கொண்டு தன்னோடு இன்னொரு தோழரையும் அழைத்து கொண்டு அந்த மீன் எந்த இடத்தில் துளைந்து போகிறதோ, அந்த கூடையிலிருந்து நழுவி விழுகிறதோ அங்கதான் நாம வந்து பார்க்கக்கூடிய ஆள் இருக்கிறாங்க என்கிற ஒரு எண்ணத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போறாங்க. அந்த பயணத்தை தொடர்ந்து போகிற பொழுது அப்போதுதான் ஒரு இடத்துல என்ன செய்யும், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய தோழரும் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. கூடையிலிருந்து ஒரு மீன் நழுவி, அந்த மீன் நழுவி கீழே விழுந்துரும். கீழே விழுந்த கடல்ல விழுந்த உடனே அந்த நபரும் என்ன செய்து விடுவார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட எதுவும் சொல்லாம அப்படியே பயணத்தை தொடருவாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னாடி கேட்பாங்க, இப்படி கூடையில ஒரு மீன் இருந்துச்சு, அந்த மீன் எங்க, இல்ல நம்ம அந்த இடத்துல தங்கி இருந்தோம், அங்கதான் அந்த மீன் கீழே விழுந்தது, நம்ம வந்த இடமே அதுதான் என்று சொல்லி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தோழரும் அந்த இடத்திற்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு அந்த செய்தி மிக நீண்ட செய்தியாக ஸஹீஹுல் புகாரியில இருக்குதுங்க. இதுல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தோழரை அழைத்து வருவாங்கல்ல, அவங்களுடைய பெயரு
யூஷா இப்னு நூன் என்கிற ஒரு பெயர் ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. இதுல சகோதரருடைய கேள்வி என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அல் யஸா என்கிற ஒரு இறை தூதரை குறிப்பிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய தோழர் யூசான்னு வருது இல்ல, இதுதான் அந்த யஸா என்கிற அந்த இறை தூதரா அப்படின்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைச்சிட்டு போன அந்த தோழருடைய பெயர் யூஷா இப்னு நூன். இவங்க தான் அல் யஸா என்று எந்த ஒரு செய்தியும் நமக்கு என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னும் பெயர்ல எழுத்திலேயே வித்தியாசம் இருக்கிறது. அல் யஸா அது வேற எழுத்து, யூஷா இது வேற எழுத்து. அந்த பெயர்களிலேயே அது வித்தியாசம் இருக்கிறது, அது தனி. அல்லாஹுவின் தூதர் எந்த ஒரு இடத்திலேயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர் யூஷா இப்னு நூன் என்று குறிப்பிட்டாங்களே, இவர்தான் அல் யஸா என்கிற அந்த இறை தூதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே நமக்கு என்ன செய்யல, இதை பற்றி சொல்லவில்லை. எனவே அந்த இருவரும் ஒருவர் என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. இருவரும் வெவ்வேறு நபர்கள் உள்ளது, இது ஒரு தகவல். அடுத்ததுல கூடுதலாக அந்த யூஷா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர் இருக்கிறாங்களா இல்லையா, அவரை குறித்து வேறு சில செய்திகள் வருகிறது. அவங்க தான் யஸா என்கிற இறை தூதர் அப்படின்னு வரல. அவங்களை குறித்து எப்படியெல்லாம் தகவல் வருகிறது, அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க, பைத்துல் மக்திஸ், இன்னைக்கு ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் மக்திஸ் இருக்குதா இல்லையா, அங்க அவங்க போகிற பொழுது அந்த சூரியனுடைய வெயிலே அவங்க மேல படாமல் இருந்தது என்றெல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. ஆனால் அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அந்த யூஷா என்பவரை பற்றி வரக்கூடிய செய்தின்னு பார்த்தா அவங்க பைத்துல் மக்திஸுக்கு போவாங்க, வெயிலே அவங்க மேல படாது என்று வரக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் ஆதாரபூர்வம் இல்லாத செய்தி, அது பலகீனமான செய்தி. அப்ப யூஷா என்பவரை குறித்து வரக்கூடிய பலகீனமான செய்தின்னு சொன்னா இதுவாகத்தான் இருக்குதே ஒழிய இவங்க தான் அல் யஸா என்கிற இறை தூதர் என்று வரக்கூடிய செய்தி எதுவுமே இல்லை. அப்ப யஸா அவங்களுடைய பெயர் வேற, அவங்க இறை தூதருடைய பட்டியலில் உள்ளவங்க. யூஷா இப்னு நூன் இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தாங்க என்றுதான் நாம் என்ன செய்ய முடிகிறது, ஹதீஸ்களிலேயும் குர்ஆன்களிலேயும் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சென்னையை சேர்ந்த ஜாவித் அஷ்ரஃப் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. லுஹா தொழுகையின் நேரம் என்ன, இதுதான் அவங்களுடைய கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையான தொழுகைகள் என்று சொல்லப்பட்டதை போல, முன்பின் சுன்னத்துகள் என்று சொல்லப்பட்டிருப்பதை போல லுஹா தொழுகை என்கிற ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த லுஹா தொழுகை என்றால் என்ன, அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹு தஆலா அவருக்கு எவ்வளவு மூட்டை தந்திருக்கிறானோ அந்த மூட்டுகளுக்காக அவர் தர்மம் செய்வது அது அவசியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, தர்மம் செய்வதென்றால் எதுவெல்லாம் தர்மத்தில் அடங்கும். ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சதகாவாக இருக்குது. வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாருன்னா அதுவும் சதகாவாக இருக்கிறது. வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அதையும் இறைவன் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வகுல்லு தக்பீரத்தின் சதகா, அதே போல ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாரு அதையும் அல்லாஹு தஆலா சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வ அம்ரும் பில் மஅரூஃபி சதகா, நல்ல விஷயத்தை அடுத்தவருக்கு ஏவுவது அதையும் அல்லாஹ் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். வ நஹியுன் அனில் முன்கரி சதகா, பிறர் தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை தடுப்பதையும் இறைவன் சதகாவாக எடுத்துக்கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, நமக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காக நாம சதகா பண்ணணும். அதுல சுபஹானல்லாஹ் சொன்னா சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா சதகா, அல்லாஹ் அக்பர்னு சொன்னா சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இறைவனை பெருமைப்படுத்தக்கூடிய வாசகங்களை ஒருவர் சொல்றாருன்னா அது சதகா. நன்மையை அடுத்தவங்களுக்கு ஏவுறது சதகா, தீமையை அடுத்தவங்க செய்யும் போது தடுக்கிறது சதகா. இது போன்ற சதக்காக்களை ஒருவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில செய்து வரணும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த நபிமொழியிலே கடைசியாக சொல்லுகிறார்கள், வயுஜ்ஸிஉ மின் ஸாலிக ரக்அத்தானி யர்கஉஹுமா மினல் துஹா, இந்த எல்லா சதக்காக்கு பகரமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் லுஹாவினுடைய நேரத்தில் அவர் 2 ரக்காயத்துகளை தொழுவது அவருக்கு போதுமானது. ஒவ்வொரு நாளும் நம்ம இது போன்ற நிறைய சதக்காக்களை செய்யணும். அப்படி நிறைய சதக்கா செய்யறதுக்கு பகரமாக நம்ம என்ன பண்ணிக்கிடலாம்,
லுஹா தொழுகையை நீங்கள் அந்த 2 ரக்காயத்தை நீங்க தொழுதுடுங்க, லுஹாவுடைய டயத்துல நீங்க தொழுதுருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சரி, இப்ப அந்த லுஹா தொழுகை எப்போது தொழுவது, அதை நீங்கள் அதனுடைய வார்த்தையிலிருந்தே நாம விளங்கிக் கொள்ளலாம். லுஹா என்கிற வார்த்தை இது எதற்கு பயன்படுத்தப்படும்? சூரியன் உதயமான பிறகு, ஆரம்பத்தில் சூரியன் உதயமாகி முழுசா உதயமாக தண்டியும் எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. நம்ம மார்க்கத்தில் தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் இருக்குதா இல்லையா? ஒரு 3 நேரத்தை தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. சூரியன் உதயமாக ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல உதயமாகிற வரை நீங்க தொழுகாதீங்க. சூரியன் நடு உச்சியில இருந்து உச்சி சாய்கிற வரை நீங்க எந்த தொழுகையும் தொழுகாதீங்க. சூரியன் மறைய ஆரம்பிச்சதுல இருந்து முழுவதும் மறையிற வரை நீங்க எந்த தொழுகையும் தொழுகாதீங்க. அந்த டயத்துல இறந்தவங்களையும் அடக்கம் செய்யாதீங்க என்ற அந்த 3 டயத்துல தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. அப்ப அதுல சூரியன் உதயமாக ஆரம்பித்து விட்டால் அது முழுமையாக உதயமாக தண்டி நாம் என்ன செய்யக்கூடாது? எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது. அப்ப அந்த சூரியன் முழுமையாக உதயமாகி அது ஓரளவு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வருதுன்னு வைங்க, அதனுடைய வெயில்கள் எல்லாம் கீழே இங்க நல்ல முறையில் பட ஆரம்பித்து விடும். அப்ப சூரியன் ஓரளவு உயர ஆரம்பித்து விட்டால், அதனுடைய வெளிச்சம் நல்ல முறையில் தெரிய ஆரம்பித்து விட்டால், அது நாம லுஹா தொழுகையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் ஆயிடுது. அதுல இருந்து நாம அதனுடைய எண்டு டைம் எதுவரை தொழுது கொள்ளலாம்னா, அந்த லுஹானா முற்பகல், அதுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா லுஹாவுக்கு முற்பகல்னு சொல்லுவாங்க. அந்த முற்பகலினுடைய ஆரம்பம் எது? சூரியன் நல்ல உதயமான பிறகு அதனுடைய வெளிச்சம் நல்ல தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வருமா இல்லையா, அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை இருக்கக்கூடிய அனைத்து நேரத்தையும் அது லுஹாவுடைய நேரம் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த லுஹாவுடைய நேரத்துல ஒருவர் 2 ரக்காயத்துகளை தொழுது கொள்வது, அவருக்கு இறைவன் ஒவ்வொரு மூட்டுகளை வழங்கியதற்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அதுக்குன்னு நிறைய தர்மத்தை ரசூலுல்லாஹ் வகைப்படுத்தினாங்களே, அந்த தர்மத்திற்கு இந்த லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காயத்துகள் அவர் தொழுது கொள்வது அவருக்கு போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஆக மொத்தம் இந்த லுஹா தொழுகையினுடைய நேரம் என்பது சூரியன் நல்ல உதயமானதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை அவர் அந்த லுஹா தொழுகைகளை என்ன செய்து கொள்ளலாம்? தாராளமாக தொழுது கொள்ளலாம். அதை ரசூலுல்லாஹ் 2 ரக்காயத் தொழுது காட்டி இருக்கிறாங்க, 4 ரக்காயத்துகள் லுஹா தொழுது காட்டி இருக்கிறாங்க, 8 ரக்காயத்துகள் வரை லுஹா தொழுது காட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த டயத்துக்குள்ள நாம் என்ன செய்து கொள்ளலாம்? இது போன்ற அந்த லுஹா தொழுகையை தொழுது கொள்ளலாம். இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக மேலக்காவேரியை சேர்ந்த முகமது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கோ எஜுகேஷன் படிப்பு முறை குறித்து மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக நம்ம இந்த உலகத்துல உலக கல்வி படித்தால்தான் நாம நம்மளுடைய அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைக்க முடியும். இன்றைக்கு இந்த உலக கல்வி படிக்கிறதுலேயே என்னென்ன முறைகள் நம்முடைய நாட்டில் இருக்குது, நம்முடைய நாடுகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களிலேயே கோ எஜுகேஷன் முறை என்கிற ஒரு முறை இருக்கிறது. கோ எஜுகேஷன் முறைனா என்ன? ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களும் சேர்ந்து பயிலக்கூடிய அந்த ஒரு படிக்கக்கூடிய முறைக்கு கோ எஜுகேஷன் முறை என்று சொல்வார்கள். இது அல்லாம பெண்களுக்காகவே தனியாக இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் கல்லூரிகள் இருக்கத்தான் செய்கிறது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தனியான ஸ்கூல்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க கவர்மெண்ட்லயே என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீங்க தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலேயுமே ஆண்களுக்குன்னு தனியான ஸ்கூல்கள் இருக்கிறது, அதே போல பெண்களுக்கென்று தனியான ஸ்கூல்கள் இருக்கிறது. அப்ப இப்படி தனித்தனியாக வகுப்புகள் நடத்தப்படுகிற அந்த முறையும் நம்முடைய தமிழகத்தில் இருக்குது. 2 சாரார்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய, ஆண்கள் பெண்கள் என்ற இரு பாலர்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த கோ எஜுகேஷன் முறையும் நம்முடைய தமிழகத்தில் இருக்குது. அப்ப இதுல அந்த கோ எஜுகேஷன் முறையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நீங்க மார்க்க விஷயத்தை மட்டும்தான் படிச்சுக்கணும், உலக விஷயத்துல எதையுமே நீங்க படிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. நாம இந்த உலகத்துல இருக்கிற பொழுது நமக்கு இந்த உலகத்துல அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் நாம இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக வாழ இயலும். இன்னும் சொல்ல போன சில மார்க்க சட்டங்கள் அறிந்து கொள்வதற்கு நமக்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்ப இஸ்லாத்துல வாரிசுரிமை அப்படிங்கிற ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்படும். ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய சொத்தை
அவருடைய வாரிசுதாரர்களுக்கு எவ்வளவு பங்குகள் வச்சு கொடுக்கணும், இப்படிங்கிற ஒரு முறை மார்க்க சட்டம் நமக்கு இருக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு உலக கல்வியே இல்லைன்னு வைங்க, உலக கல்வியே இல்லாதவர் இது போன்ற வாரிசுரிமை அவரை இவ்வளவு பங்குனா இவர்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை இதுல எவ்வளவு கொடுக்கணும் அப்படி பிரிச்சு சொல்ல முடியுமா? அப்படி பிரிச்சு அவரால சொல்ல முடியாது. அப்ப சில மார்க்க சட்டங்களை நாம விளங்கிக் கொள்வதாக இருந்தாலும் நமக்கு கல்வி என்பது அவசியம், இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதுல அந்த கோ எஜுகேஷன் முறை இருக்குதா இல்லையா, அந்த கோ எஜுகேஷன் முறையை பொறுத்த வரையில அதை நம்ம ஒட்டுமொத்தமாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது, அல்லது ஒட்டுமொத்தமாக கோ எஜுகேஷன் முறை கூடும் என்றும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு இடங்களிலேயும் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்துத்தான் இப்படி இருந்ததுன்னா இதுல படிக்கலாமா படிக்க வேண்டாமா என்று நாம வகைப்படுத்த முடியும். ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைந்து கொள்கிறார்கள் என்றால் ஆண் தனக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள்ல கடைசி வரை சரியாக நடக்கணும். ஒரு பெண்ணும் தனக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள்ல கடைசி வரை கரெக்டா இருக்கணும். குறிப்பாக ஒழுக்கவியல் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு குர்ஆன்ல அறிவுரை சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சொல்லுகிறான், வ குல்லில் முஃமினீன், நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அபுசாரிஹிம், அந்த ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், ஸாலிக அஸ்ஹாலஹும், இதுதான் அந்த ஆண்களுக்கு ஏற்றது. ஒரு ஆணா இருந்தாலும் அவர் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். அந்நிய பெண்களை ஏறிடத்தும் பார்க்க முடியாது. ஒரு ஆணுக்கும் கற்பு இருக்கிறது, ஒரு ஆணும் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்து வாழ வேண்டும். இதுதான் அந்த ஆணுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான், வ குல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ல மின் அபுசாரிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, ஒரு பெண் வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, வல் யத்ரிபன பிஹும்ரிஹின் அலா ஜுயூபிஹின், அதே போல ஒரு பெண் அந்நியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ள வேண்டும். தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாத விதத்துல இப்ப பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு சபையாக இருந்தால் ஒரு பெண் நார்மலாக இருந்து கொள்ளலாம். அல்லது திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு, இப்ப ஒரு பெண்ணினுடைய தந்தையை ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது, ஒரு பெண்ணோடு உடன் பிறந்த சகோதரனை ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஆண் பிள்ளைய மகனை ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது. இப்படி திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு முறைகள் இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு முறையாக இருந்தால் அப்போது ஒரு பெண் என்ன செய்து கொள்ளலாம்? அவங்க எப்போதும் இருக்கிற மாதிரி சகஜமாக இருந்து கொள்ளலாம். எப்போது இந்த திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு முறையை தாண்டி இதர ஆண்கள் இருக்கிற ஒரு சபை இருக்குதோ அப்படி ஒரு சபையை ஒரு பெண் அடையும் பொழுது அந்த பெண் தங்களின் மீது என்ன செய்து கொள்ளட்டும்? முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு பெண் யார் யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்துற தப்பு இல்லை என்கிற ஒரு பட்டியலை சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன? ஆணுக்கும் கருப்பு இருக்கிறது, ஒரு ஆணும் தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கணும், பார்வையை தாழ்த்தணும் என்று சொன்ன இறைவன் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது பெண்களும் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாக்கணும், ஒரு பெண்ணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கணும். அதிலும் குறிப்பாக அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று வருகிற பொழுது ஒரு பெண் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படி முழுக்க முழுக்க ஒரு ஆள் கட்டுப்பட்டு நடந்துட்டாங்கன்னு வைங்க, அப்ப அது இரண்டு சாரார்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுல மார்க் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கிறது, அந்த ஸ்கூல்ல ஒரு பெண்ணும் மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை சட்டத்திட்டங்களை முறையா கடைபிடிக்கிறாங்க, ஒரு ஆணும் மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை சட்டத்திட்டங்களை முறையா கடைபிடிக்கிறாங்க. ஆண்களுக்குன்னு தனி பகுதி இருக்குது, பெண்களுக்குன்னு தனி பகுதி இருக்குது. அப்ப அப்படி உட்கார்ந்து படிக்கிறாங்கன்னு வைங்க, அது மார்க் அடிப்படையில் பிரச்சனை இல்லாம போயிடும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? நாம் அந்த சூழலையும் கவனிக்கணும். நாமளும் மார்க் அடிப்படையில் எந்த தவறும் செய்துவிடக் கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் அந்நியவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள், குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்ல இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கல்லூரிகள்ல இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு கவர்மெண்டே தனியாக லேடிஸ் காலேஜ் வைக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு கவர்மெண்டே ஒரு லேடிஸ் ஸ்கூல்னு வைக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு கவர்மெண்டே ஜென்ஸுக்குன்னு தனியான ஒரு ஸ்கூல் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் ட்ரெயின்ல எடுத்து பாருங்களேன், ட்ரெயின்ல கூட இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கூட லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியா ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதுல பெண்கள் மட்டும்தான் ஏறணும். அப்ப இதையெல்லாம் கவர்மெண்ட் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு சில நபர்கள் தவறான விதத்தில் பெண்களை அடைய முற்படுகிற பொழுது, பெண்களிடத்துல தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது அது போன்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு பெண்களுக்குன்னு தனியான ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்ட ஒரு தனியான கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது. பெண்களுக்குன்னு தனியான ஸ்கூல்கள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? பெண்களுக்குன்னு தனியான கல்லூரிகள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அது ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், கல்லூரியில படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அதுல அவங்களுடைய சூழல் அது சில நேரங்களில் தவறான நிலையில இருக்கிறதுனால இன்றைக்கு கவர்மெண்டே இப்படி தனியா பிரிச்சு நடத்தி இருக்கிறாங்களே. அப்ப இன்றைக்கு நாம நம்மளுடைய பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால், ஒரு கோயட் ஸ்கூல்ல போய் நீங்க சேர்க்கிறீங்களா? அப்படி சேர்ப்பதாக இருந்தால் இது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே கவனிக்கணும். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழல்ல இருக்குது, அதுல நம்ம பிள்ளைங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைங்க மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் முறையாக பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா? அதுல ஏதேனும் சில நேரங்களில் தவறு ஏற்பட்டாலும் ஏற்படக்கூடிய விபரீதம் பெரிய ஒரு விபரீதமா மாறிடும். இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான சட்டத்தில் இஸ்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிசா. ஆண்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு பெண்ணு மட்டும் இருக்கிறாங்கன்னா அந்த பெண் இருக்கிற அந்த இடத்துல நீங்க போறத நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பார்களே ஆனால் அங்கே மூன்றாவது ஒரு ஆளாக ஷைத்தான் இருப்பான். அப்ப இன்றைக்கு நாம கோ எஜுகேஷன்ல சேருகிற பொழுது, நம்மளுடைய பிள்ளைகளை சேர்க்கிற பொழுது அதுல சில நேரங்களில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால், அது கிளாஸ் ரூம்லயோ கிளாஸ் ரூமுக்கு வெளியவோ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அப்ப நம்ம மார்க்கத்தினுடைய வரையறைகளை மீறின மாதிரி ஆயிடுமே, இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மீறின மாதிரி ஆயிடுமே, அது நம்மளுடைய ஒழுக்கத்தையே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய விதத்தில் ஆயிடுமே. இரண்டு நபர்கள் தனித்து இருக்க கூடாது, தனித்திருந்தால் மூன்றாவது ஆளாக ஷைத்தான் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற பொழுது இன்றைக்கு நாம நம்மளுடைய பிள்ளைகளை கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறதா இருந்தால் இவைகள் அனைத்தையும் கவனியுங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்மளுடைய பிள்ளை தவறிழைத்து விடாமல் இருப்பதற்காக நாம என்ன செய்து கொள்ளலாம்? இன்றைக்கு ஆண்களுக்குன்னு தனி கிளாஸ் இருக்குதா, தனி ஸ்கூல் இருக்குதா, அதுல நாம் சேர்த்து கொள்ளலாம். அதே போல பெண்களுக்கு இன்றைக்கு அவங்களுக்குன்னு தனியான ஸ்கூல் இருக்கிறாங்களா? அப்படி பெண்களுக்கென்று ஒரு தனியான ஸ்கூல் இருக்கிற பொழுது அதுல இது போன்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதா, அதுல நாம தாராளம் என்ன செய்து கொள்ளலாம். அப்படி நாம் சேர்க்கிற பொழுது அதுல மார்க்க அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சொல்றதா இருந்தா, இன்றைக்கு பெண்கள் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் சில நேரங்களில் ஜென் ஸ்டாஃப்களை சேர்க்கத்தான் செய்வார்கள். அது ஆசிரியராக இருக்கட்டும், இதர பொறுப்பாளர்களாக இருக்கட்டும். அப்படி ஜென் ஸ்டாஃப் என்று வந்து விட்டாலேயே மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா சட்டதிட்டங்களையும் நம்ம கடைபிடித்து ஆகணும். இது மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள விஷயத்திற்காக மட்டும் சொல்லல, ஒரு ஆண் மாணவர் ஒரு பெண் மாணவி இவங்களுக்காக மட்டும் சொல்லவில்லை. பெண்கள் ஸ்கூல்லையே நாம நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்தாலும் அங்கே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய இடத்துல ஒரு ஜென் ஸ்டாஃப் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் மார்க்கம் சொல்லக்கூடிய அவ்வளவு சட்டதிட்டங்களையும் நாம முறையாக கடைபிடிக்கணும். அப்ப அந்த கோ எஜுகேஷனை பொறுத்தவரையில அதை ஒட்டுமொத்தமாக அறவே கூடாது என்று நம்ம சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு இடங்களிலேயும் நடைபெறக்கூடிய சூழல்களை கவனித்து எங்கே மார்க்க விஷயங்கள் முறையாக பின்பற்றப்பட்டு இப்படி கல்வி கற்கக்கூடிய நிலை இருக்குதோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எங்கே மார்க்க வரம்புகள் மீறக்கூடிய அளவுல இருக்கிறதோ அது போன்ற விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டு இப்ப பெண்களாக இருந்தால் பெண்கள் சூழல சேர்த்து நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதே நம்மளுடைய பிள்ளைங்களை மார்க்க அடிப்படையில் உருவாக்குவதற்கும்
இஸ்லாமிய சட்டதிட்டங்களை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கும் அதுவே மிக வாய்ப்பாக இருக்கும். அப்ப அந்த சூழலை கவனித்து தான் அது கோ எஜுகேஷன் முறை இந்த பகுதிக்கு உகந்ததா, இந்த பகுதிக்கு உகந்தது இல்லையா என்பதை அங்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்க விவகாரங்கள் அனைத்தையும் கவனித்து அந்த சூழலை வைத்து தான் நாம் என்ன செய்ய முடியும், அதற்கான முடிவுகளை எடுக்க முடியும். இந்த கேள்விக்கான பதிலாக இதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்